தமிழகத்தில் அரசு இயங்காமல் முடங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதை சரி செய்ய உடனே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற பாஜகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கும் தேர்தலில் பாஜக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என தெரிவித்தார். விஜயகாந்த் தலைமையில் பிரதமரை சந்தித்த தமிழக எதிர்க்கட்சிகள் குழுவில் பாமக இடம்பெற்றிருக்க வேண்டும் என தமிழிசை தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு முற்றிலும் இயங்காத நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இதனை சரி செய்ய உடனே தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரு ரேஷன் கடை ஊழியர் தற்கொலை செய்திருக்கிறார். ஒரு ரேஷன் கடை ஊழியர் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆக தமிழக அரசு முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிறது. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் வரட்டும், ஏனென்றால் தேர்தல் விரைவில் வந்தால் கூட நல்லதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் முடங்கி கிடக்கும் ஒரு அரசுக்கு முடிவு கட்ட வேண்டும். இல்லை என்றால் இதே அரசு ஒரு ஆண்டு காலம் மக்கள் தாக்கு பிடிக்க மாட்டார்கள். வழக்கமாக நடப்பதெல்லாம் ஒரு வழக்கை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. அதனால் தமிழக அரசு முடங்கி கிடக்கிறது. தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது.